மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, தமிழ் அமிழ்து என்கின்ற அற்புதமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மீண்டும் மீண்டும் பெருமை அடைகிறேன். அடக்கமுடைமை அதிகாரத்திலே நாம் இருக்கிறோம். 9வது குறளை இப்போது தரிசிக்க இருக்கிறோம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. எல்லோரும் அடிக்கடி நொந்து போகும்போது சொல்லிக் கொள்ளுகின்ற குறள் இது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அதாவது நமக்கு தீக்காயம் இருக்கும், ஒரு விபத்து, தீக்காயம் படுது, அது காலப்போக்கில் அது ஆறி போகும் இல்லைங்களா? ஆறாத காயம் உண்டா? மாறாத நிலையும் இல்ல, மறையாத நினைவும் இல்ல இல்லையா? ஏறாத கரையும் இல்ல, இறங்காத அலையும் இல்ல, மாறாத நிலையும் இல்ல, மறையாத நினைவும் இல்ல அப்படின்னு சொல்ல தூண்டுகிறது நம்ம. அப்ப அந்த புண்ணு கூட ஆறிடும். ஆனா ஒருத்த சுடுசொல் சொல்லி அதனால நெஞ்சில பட்ட காயம் அவ்வளவு லேசில ஆறாதுங்க. அதான் சொல்ல வருகிறார். இதுல உரை ஆசிரியர்கள் வேறுபடுவதை கொஞ்சம் பிற்பாடு விரிவாக பார்க்கலாம். பொதுவா நம்ம இப்படி பொருள் கொள்வதே சால சிறந்தது. தீயினால நெருப்பால் ஏற்படுகின்ற ஒரு காயம் காலப்போக்கில் ஆறிவிடும். ஆனால் நாவினால் சுட்ட சுடு சொல், கடுஞ்சொல், அதனால் நெஞ்சிலே ஏற்படுகின்ற காயம் அவ்வளவு எளிதில் ஆறிவிடாது என்பதுதான் இந்த குறளினுடைய கருத்தாக இருக்கிறது. கண்ணதாசன் இங்கே நமக்கு நினைவுக்கு வருகிறார். ஒரு பாடல்ல அழகா சொல்லுவார் அவரு, சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம், சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம், உடலில் என்றால் மருந்து போதும் உள்ளம் பாவம் என்ன செய்யும் அப்படின்னு அருமையான இந்த குறளை பிரதிபலிப்பதாக இருக்கிறது இந்த பாடல் வரிகள். உடனே நினைவுக்கு வந்ததாக உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். பொதுவாக நம்ம கிராமத்திலயும் இந்த வசனம் சொன்னோம், எந்த காயமா இருந்தாலும் காலம் ஆத்திரும்பா கலங்காதேம்பா, எந்த காயமா இருந்தாலும் காலம் ஆத்திரும்பா கலங்காதேம்பா. ஆனா அது உடற்காயமாக இருந்தா பரவாயில்லைங்க, இந்த உள்ள காயம் அவ்வளவு லேசுல ஆடுறது இல்ல. இப்படி யோசிச்சு பாருங்க, இந்த தீயினால ஒரு விபத்தினால தீ சுட்டு அந்த புண்ணு காயம் உள்ள ஆறி போகிறது. உள்ளே காயம் ஆறி போனதனுடைய அடையாளம் என்ன? வெளியே அது தழும்பாக்குறது. பாருங்க, உள்ளே ஒரு புண்ணோ ஒரு இன்ஃபெக்ஷனோ ஒரு காயமோ ஆறி போவதனுடைய நிரூபணம் என்ன? வெளியே அது வெறும் தழும்பாக்கி விடுகிறது இல்லையா? அந்த தழும்புல வலி இருக்குமா? இருக்க. அப்படியே அந்த வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்க. பட்ட காயங்கள் படும்போது வலித்தாலும் தொட்டு பார்த்தால் தழும்பெல்லாம் இனிக்கும். சரிதானா? பட்ட காயங்கள் படும்போது வலித்தாலும் தொட்டு பார்த்தால் தழும்பெல்லாம் இனிக்கும். அதை நீங்க உடல் ரீதியாகவும் வைத்துக் கொள்ளலாம், உள்ள ரீதியாகவும் வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? உடல் ரீதியா வைத்துக் கொள்ளலாம். ஒரு சைக்கிள் ஓட்ட பழகும் பொழுது இங்க விழுந்து அடிப்படுறோம் பாருங்க, அட்டு உடம்பு முழுக்க சிராப்பி, இந்த காயத்துல இருந்து விடுபடுவோமான்னு இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு கல்யாணங்கள்லாம் ஆகி அப்புறம் நமக்கு குழந்தைகள் எல்லாம் வந்த பிறகு கேட்கும் அந்த குழந்தைகள், அப்பா இது என்னப்பான்னு போது அந்த வீரத்தழும்பனுடைய வீர வரலாற்றை நம்ம விவரமா குழந்தைகளுக்கு சொல்லுவோம். என்ன தெரியுமா அப்படின்ட்டு ஒரு பிளாஷ்பேக் போட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய சில காயங்களும் அது மாதிரி தாங்க ஆறிப்போகும். யாரோ ஒருத்தர் கூட நமக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன மனக்கசப்பு, வாக்குவாதம், அப்புறம் அதெல்லாம் கடந்து வரும். கொஞ்ச நாட்கள் சந்திக்காமலே இருந்தாலே சில நேரங்கள் உறவுகள் பலப்படுகின்றன. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பார்க்க பத்திட்டு எரியுது, ஆனா கொஞ்சம் பார்க்காமலே இருந்தா அந்த கோபம் தனியுது, அந்த கசப்பு, அந்த விரோத மனப்பான்மை எல்லாம் தனியுது. அப்புறம் சந்தித்த பிறகு இப்ப நல்லா இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க, அப்படியா அப்படின்ட்டு போகுது, ஒரு மாதிரி சுமூகமா போகும். எனவே எந்த காயத்தையும் காலம் ஆற்றும் என்றாலும் எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை தன்னுடைய சுடு சொல்லால் காயப்படுத்த கூடாது. ஏனென்றால் அந்த காயம் எளிதில் ஆறாது. இதுதான் இந்த குறளினுடைய கருத்து. எனவே இந்த உடலில் படுகின்ற காயம் உள்ளே ஆறிப்போகும், வெளியே தழும்பாகும். ஆனால் இந்த சொல்லினால் வருகின்ற காயம் அது வெளியே வெறும் தழும்பாகும், ஆனால் உள்ளே ஆறவே ஆறாது. வெளியில தெரியாது, ஆனா உள்ளே எப்பவுமே அது இருந்து கொண்டிருக்கும். எங்களுடைய தமிழ் ஆசிரியர் நாகநந்தி என்று அழைக்கப்படுகின்ற திரு டி. வேணுகோபால் அவர்கள் சொல்லுவார், அது என்ன ஆறாதுன்னு சொல்றாருன்னா வள்ளுவர்,
நினைக்க நினைக்க அந்த தழும்பு பழையபடி புண்ணாகவே பொங்கி அதுல இருந்து ரத்தம் வருன்ற உள்ளப்படுகின்ற காயம் அப்படியா. அந்த சம்பவத்தை நினைக்க நினைக்க ஒருத்தர் சொன்ன சுடு சொல்ல நினைக்க நினைக்க அப்படியே உள்ளம் கொதித்து போய் தழும்பாக இருந்தது மீண்டும் ரணமாக வெளிப்படுங்கிறார். அதனால்தான் ஆறாதே நாவினார் சுட்டவடு என்று ஒரு தேற்ற ஏகாரம் போல் அது தொனிக்கிறது என்று சொல்லுவார். காவாது ஒருவன் தன் வாய் திறந்து சொல்லும் சொல் ஓவாதே தன்னை சுடுதலால் ஓவாதே ஆய்ந்தமைந்த கேள்வி அறிவுடையார் எஞ்ஞான்றும் காய்ந்தமைந்த சொல்லார் கருத்து. நாலடியார் அழகாக இந்த கருத்தை சொல்லுகிறது பாருங்க. சினத்துடன் கூடிய சுட்டெரிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்திய ஒருவனை அந்த சினமே சுட்டெரித்து கொல்லுவதால் கற்றுணர்ந்த பெரியவர்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எப்போதும் பயன்படுத்த மாட்டார்கள் என்று நாலடியார் சொல்லுகிறார். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். காவாது ஒருவன் தன் வாய் திறந்து சொல்லும் சொல் ஓவாதே தன்னை சுடுதல். இவனுக்கு தான் திரும்பி வரும். அதெல்லாம் கரெக்டா கடவுள் அனுப்பி வைப்பாருங்க. வினை சரியாக செய்த வினை செய்த வினை செப்புவதால் தெரிந்திடுமோ எய்த கைக்கு நாமே இலக்குன்ட்டு ஒத்தனை சுடுசொல் சொல்லி காயப்படுத்தினா அதனுடைய பலனை நாம் அனுபவித்தே தீருவோம். அறநெறிச்சாரம் இதே கருத்து அழகா சொல்லுப்பாரு. எள்ளி பிறர் உரைக்கும் இன்னா சொல் தன் நெஞ்சில் கொள்ளி வைத்தால் போல் கொடிது. எப்படி நம்மள பரிகாசம் பண்ணி தீய சொல்றாங்களா. எள்ளி பிறர் உரைக்கும் இன்னா சொல் தன் நெஞ்சில் கொள்ளி வைத்தார் போல கொடிது எனினும் வெள்ள அறிவென்னும் நீரால் அவித்து ஒழுக நாற்றில் பிரிதொன்று வேண்டா தவம். என்ன அருமையான ஒரு இது பாருங்க. வேற தவமே நமக்கு தேவையில்லை. அமைதியாக இருந்து அவித்தொழுகலாற்றின் அந்த துன்பத்தை கெடுத்து அப்படியே நம்மை தேற்றிக் கொள்ள வேண்டும். திட்னவன் ஆறுதல் சொல்ல போறான் நமக்கு. இல்ல நம்ம விக்கித்து போய் நின்றால் அகத்திய மகர்ஷி நமக்கு ஆதித்ய ஹிருதயமா சொல்லுவாரு. நம்மை தான் தேற்றிக் கொள்ள வேண்டும். உன்னால் உயர்த்திக்கொள் என்பதே கீதையினுடைய சாரமாகவும் இருக்கிறது. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மேவருத்த கூலி தரும் என்பது வள்ளுவருடைய வாசகமாக அமைகிறது. எனவே நம்மை நாமே தேற்றிக் கொண்டுதான் இந்த காயத்திலிருந்து விடுபட வேண்டும். எந்த காயத்தையும் காலமே ஆற்றும் என்பது ஒருபுறம் இருக்க, ஒருவர் சுடுசொல் நம்மை எள்ளி நகைத்து சுடுசொல் சொன்ன பிறகு நாம அவர் எப்படியாவது பரிகாசம் பண்ணி இந்த சுடு சொல்ல திருப்பி அவருக்கு அனுப்ப முடியுமான்ற யோசனையே நமக்கு இருக்கக்கூடாது. புத்தர் பிச்சை ஏந்தி வரும் பொழுது ஒரு அம்மா கடுமையான வசை மாதிரி பொழியறாங்க. வசை மாதிரி அப்படி அவ்வளவு அவரை போய் அப்படி திட்டுவாங்க, அப்படி திட்டுறாங்க. அமைதியா இருக்கிறார். என்ன ரியாக்ஷன் இருக்கும்? இவர் என்ன எதிர்வினை இவர்கிட்ட வரும்னு பாக்குறாங்க. பார்த்தா, அம்மா நீ சொன்ன எதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவை உன்னிடமே இருக்கின்றன போயிட்டார். அப்ப என்ன யாருடைய பொருள் என்ன? ஓவாதே தன்னை சுடுதலால் தன்னையே கொல்லும் சினம். அதுதான் அது. நீ சொன்ன சொல் எது என்ன அடையவில்லை. ஏன்னா அவர் காயப்படவே இல்லை, அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏற்றுக்கொள்ளாத விஷயம் அவர் யாரு கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட தானே இருக்கு. அதனால இந்த சொல்லெல்லாம் உன்னைத்தான் தாக்கும், இந்த வினையெல்லாம் உன்னைத்தான் சுடும் என்று அற்புதமான ஒரு பாடத்தை தன்னுடைய அமைதியின் மூலமும் கருணையின் மூலமும் புத்த பகவான் அருளி சென்றார். அங்கே இன்னொரு இடத்துல பாருங்க. தீயினால் சுட்ட செம்புண் உள்ளாரும் அத்தீயின் தீய நாவினால் சுட்ட மாற்றம் மாறுமோ. இன்னொரு இடத்துல மடுவே அன்றோ என்று இன்னொரு இடத்துல சொல்லுகிறது. இவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்படி தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட மடு. இது ரொம்ப அடக்கமுடைமையில் வச்சிருக்காங்க. சொல் எப்படி சொல்லணுங்கிறது சொல்வன்மைன்ற அதிகாரத்துல வைத்திருக்கிறார் திருவள்ளுவர். ஆனால் அடக்கமுடைமையில யாதாவாரையினும் நாகாக்க பார்த்தோம். முதல்ல உங்களால வேற எந்த ஒழுக்கத்தை பழக முடியலனாலும் எந்த விதத்துல அடக்கமாக இருக்க முடியல. நீ வாயை மூடிட்டு இருந்தாலே பெரிய விஷயம். வாயினால சுடுசொல் சொல்லாம இருந்தா பெரிய, அதுவே உனக்கு மதிப்பெண் போடக்கூடிய அளவுக்கு, அதிக மதிப்பெண் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அறமாக இருக்கும் என்று வள்ளுவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். சொல்லழகையும் இலக்கண அழகையும் சற்றே பருகுவோமா? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. இந்த குறளை படித்தோம். இப்பொழுது இதனுடைய அழகை பருகுவோமா? முதல் சொல் என்ன? தீயினால் அப்படின்னா நெருப்பால். இது பொருட்பெயர். ஐ ஆல் முதல்ல விட்டோம்னா ஐ ஆல், தீயினால். அப்போ மூன்றாவது வேற்றுமை எளிதாக புரிகிறதல்ல. இப்போ தீயினால் அடுத்த சொல் சுட்ட, எரித்த, இறந்த கால பெயரச்சம்.
அந்த எச்சம் முற்று இந்த வேறுபாடு நமக்கு இப்பொழுது நன்றாக தெளிவாகிவிட்டது இல்லையா? வினை முற்று பெறாதது, ஆனால் வினையை குறிப்பது அது எச்சம். வினை முற்று பெற்றது வினை முற்றாகிறது. இங்கு சுட்ட என்றால் எரித்த, இறந்த கால பெயரச்சமாக இருக்கிறது. தீயினால் சுட்ட புண், அருமையான தமிழ் சொல் சிறங்கு. அதுக்கு இன்னொரு சிறங்கு தான் புண், அது பொருட்பெயராகிறது. உள், உள்னாலே நெஞ்சம். உள்ளுதல் என்ன, சிந்தித்து பார்த்தல் என்பதை காட்டிலும் இன்னும் பெரும் பொருள் வருகிறது. உள்ளுவது உயர்வுன்னு வள்ளுவர். உள்ளுவது உயர்வு, உள்ளத்தனையது உயர்வு. அந்த உள்ளுதல்ங்கிறது சிந்தனைக்கும் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இது அவ்வளவு அழகான தமிழ்ச்சொல், ரொம்ப அரிய தமிழ்ச்சொல் என்றே நான் சொல்வேன். உள், அதிலிருந்து உள்ளம், உள்ளுதல், உள்ளுவது இவ்வளவு வருகிறது. அது அப்படியே சுவைச்சு பாருங்க. எங்களுடைய தமிழாசிரியர் சொல்ற மாதிரி அது கல்கண்டு ஆராய்ச்சி என்ன பண்றீங்க, வாயில போட்டுக்குங்க, அது காட்டும் தன்னுடைய வித்தை என்னவர். அது மாதிரி குரல் நமக்கு. உள், நெஞ்சம், பொருட்பெயர். தீயினால் சுட்ட புண், உள் ஆறும். என்ன அர்த்தம்? தீரும். ஆறும்னா ஆறிவிடும், தீர்ந்து விடும். அப்ப எதிர்காலம் நடக்க போகிறது, கவலைப்படாத தம்பி, ஆறிடும். இந்த மாதிரி இருக்கு இந்த வாசகம். தீரும், எதிர்காலம். அப்ப ஆறும் என்று அந்த செயல் வினை என்று முடிகிறது. அதனால இது வினை முற்று. சரியா? தீயினால் சுட்ட புண், உள் ஆறும். ஆறாதே, அது தெளிவா ஆறமாட்டாது, தீராது இல்லையா? இதுவும் வினை முற்று, எதிர்மறை ஆனா வினை முற்று. நாவினால், தீயினால் சுட்ட புண், உள் ஆறும், ஆறாதே. நாவினால், நாக்கினால். நாக்கு ஒரு உறுப்பு, சினை பெயர், மூன்றாம் வேற்றுமை. ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை. நாவினால் சுட்ட வடு, வடுனா தழும்பு, பண்பு பெயர். எங்க வச்சிருக்காரு பாருங்க. வடு வேற எந்த குரல்ல அவர் பயன்படுத்துகிறார் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் பொருள் தெளிவாக புரியும். குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான்கட்டே தெளிவுங்கிறார். ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்து குற்றம் ஏதும் இல்லாதவனாய், வடுன்றது குற்றம் என்ற பொருள்ல வருகிறது. பழிக்கு அஞ்சி வெட்கப்படுபவனையே பதவிக்கு தெரிவு செய்ய வேண்டும். வடுனா பழி, அந்த பொருள் வருகிறது. விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான், வடுமாற்றம் வாய் சேராவன் கணவன். இது தூது அதிகாரத்தில் இருக்கிறார். தூதுவன் எப்படி இருக்குன்னா, ஒரு அரசன் ஒரு செய்தியை சொல்லி விடுறான், அதை அடுத்த அரசன்கிட்ட எடுத்து செல்றவன் தூதுவன். அங்க அவன் சந்திக்கக்கூடிய ஆபத்துகளுக்கு பயந்து போய் வாய் தவறி கூட தவறான செய்தியையோ இழிவான சொற்களையோ சொல்லிவிடாத ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் தூதுவன். எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, அவர் தான் அனுப்பிச்சு விட்டாருன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் தூதுவனுடைய வேலை. புரியுதா? அங்க வடு, தாழ்வுங்கிற பொருள். வடுனா குற்றம், வடுனா பழி, வடுனா தாழ்வு இல்லையா? இவ்வளவு பொருள் இருக்கிறது. வடுனா தழும்பு, வடுனா புண்கின்ற பொருள் கூட வருகிறது. குடி புறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில். அதாவது தன்னுடைய மக்களை, குடினா இங்க மக்களை பிறர் வருத்தாமல் காத்து தானும் வருத்தாமல் காப்பாற்றி, மக்களுக்கு இன்னும் மக்கள் சண்டை போடாம காப்பாற்றணும். ஒரு குறிப்பிட்ட மக்களை இன்னொரு குறிப்பிட்ட மக்கள் துன்புறுத்தாம காப்பாற்றணும். தானும் மக்களை துன்புறுத்தாம இருக்கணும். அதான் சொல்ற குடிப்புறம் காத்து ஓம்பி தானும் வருத்தாமல் காப்பாற்றி, குற்றம் கடிதல், அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழிப்பது, அது அரசனுடைய தொழில். பழி அன்று, வடு அன்று. அங்க வடுன்ற சொல்லுக்கு பழிங்கிற பொருள் வருகிறது. உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கானவற்றாகும் கீழ்ங்கிறார். பிரத்தியார் நல்லா சாப்பிடுறாங்கன்னு வைங்க, நல்லா உடை உடுத்திக்கிறாங்க. அவங்க அதை ஒருத்தன் காழ்ப்புணர்ச்சியோடு பாக்குறான் பாருங்க, அவனுக்கு பேர் தான் கயவர்ன்றார். கயமை அதிகாரத்துல, கயமை அதிகாரம் ரொம்ப நம்ம விரிவா பார்க்க போறோம் பின்னால வரும்போது. மக்களே போல்வர் கயவர்னு, மக்கள் மாதிரியே இருப்பானுங்கடா யோகியனுங்கன்றார். தேவரணையர் கயவர், தேவர்கள் மாதிரி இருப்பானுங்கடா. அந்த மாதிரி வில்லன்லாம் இங்க மச்சம் வச்சுக்கிட்டு, புருவத்தை அடர்த்தியா வச்சுக்கிட்டு, கீழே லைட்டை போக்கஸ் பண்ணி வச்சு, கழுத்துல ஒரு செகப்பா ஒண்ணு கட்டிட்டு அப்படி எல்லாம் வருது இல்லைங்க வில்லன்றது. அன்னைக்கே சொல்லிட்டார், 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார் அவரு. மக்களே போல்வர் கயவர், ஜாகிரதா உன்ன மாதிரியே இருப்பானுங்க, பார்த்து ஒன்னே என்னைய மாதிரி இருப்பானுங்க அப்படிங்கிறார். தேவரணையர் கயவர்ங்கிறார் பாருங்க, தேவர்கள் மாதிரியே இருப்பானுங்களா? என்ன சொல்ல, என்ன அறிவு பாருங்க. அந்த மாதிரி உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கானவற்றாகும் கீழ்.
கீழ் மக்கள் அவங்கதான் கயமை சொல்லுவாங்க. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு என்கின்ற இந்த அற்புதமான குறளினுடைய சொல்லழகை பார்த்தோம், இலக்கண அழகை பார்த்தோம். இப்பொழுது சற்றே கொஞ்சம் தமிழ் பயில்வோமா அறங்களின் மூலம்? தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு போது கண்ணதாசனுடைய இன்னொரு பாடல் கூட நமக்கு நினைவுக்கு வருகிறது. சில நேரங்களில் எதற்காக இவர்கள் நம் மீது சுடுசொல் வீசினார்கள் என்று நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த காரணமும் இல்லாமல், எந்த தவறும் செய்யாமல் சில நேரங்களில் நாம் பழிகள் சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் வாழ்க்கையில வருகின்றன. அது நீங்க வினை மீது நம்பிக்கை இருந்தா இதனுடைய வினை பயன் என்று எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளவு பொருள் அடங்கி இருக்கு இந்த குறள்ல. இதை பத்தி வாழ்நாள் பூரா நம்ம பேசிட்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப காயங்கள், இதுவே ஒரு காயம் தான் பேர் வச்சிருக்கான் உடம்புக்கே. இதுல இந்த உள்ளத்துல வேற ஏன் காயங்களை சுமக்கணும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய கடைசி தருணங்களில் உள்ளத்துல எந்த காயமும் இல்லாம நிறைவோடு போகணும். அப்பா நான் நிம்மதியா போறேன்ப்பா, நான் செய்ய நினைச்சதை செஞ்சேனோ, செய்யக்கூடாது நினைச்சதை செஞ்சு தொலைச்சேனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த நேரத்துல எனக்கு இவ்வளவுதான் என்னால முடிஞ்சது, அப்ப நிம்மதியா போறன்ற மாதிரி காயம் இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு வாழ்க்கையினுடைய வெற்றின்னு சொல்லி இப்பொழுது அந்த தமிழ் கூறும் அறங்களை போன முறை பார்த்தோம்ல, அதை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அறங்கள்ல இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, தடம். அதாவது தடம்னாலே வழி, தடம் விட்டு சென்றான். அப்புறம் தடயம் வருகிறது இல்லையா, துப்பு. தடம் அந்த வழியில இரண்டு புறமும் மரங்கள், நீர்நிலைகள் உள்ள சாலைகளை அமைத்தான். அதான் தடம் என்கின்ற அறம். அப்படித்தான் வந்திருக்கு சாலைங்கிறது இல்லையா. யாரோ போட்ட பாதை தானே இன்னைக்கு நம்ம நடந்துட்டு இருக்கோம். அது ஒண்ணு கருத்துல கொள்ள வேண்டும், தடம். இரண்டாவது சோலை அமைக்கணுங்கிறாங்க. வழி அப்படி போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நல்ல சோலை இருக்கணுமா. எதுக்குன்னா வழிப்போக்கர் தங்கி இளைப்பாற, அங்க மரங்கள் இருக்கணும், நீர்நிலைகள் இருக்கணும். அப்படி இருக்கிற சோலைகளை அமைக்கணும். இது இந்த நவீன யுகத்தினுடைய ஒரு எண்ணம் நீங்க நம்ம நினைக்கவே வேணாம். இதெல்லாம் அந்த நாள் இப்படித்தான் இருந்தாங்க. இப்போ அது பொழுதுபோக்குக்காக, ஒரு கேளிக்கைக்காக ஒரு பூங்கா அமைப்பதுங்கிறது மாதிரி இருக்கிறது, ஆகிவிட்டது. அப்படி இல்லை. வழிநடுக மக்கள் நடந்து போய் கொண்டுதான் இருந்தார்கள். இப்ப இருக்கக்கூடிய போக்குவரத்து வசதி, இந்த விரைவு இதெல்லாம் கிடையாது. அதனால அங்கங்க அவர்கள் தங்கி இளைப்பாற, தாகம் தீர்த்து கொள்ள நீர்நிலைகள் இருக்கணும், நிழல் தரும் மரங்கள் இருக்கணும். உறங்குவதற்கு காற்று வரக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு சோலை இருக்கணும். சோலைன்னும் பொழுது அங்க காற்றும் இருக்கிறது என்ற குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. இன்னொரு அறம் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. கண் மருந்து இருக்காங்க. கண்ணுக்கு விடக்கூடிய மருந்தை இலவசமாக வழங்க வேண்டும் என்று ஒரு தத்துவம், ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கை அந்த நாளிலே தமிழர்களுக்கு இருந்திருக்கிறது. அப்போ மீண்டும் நேற்று சொன்னபடி மருத்துவ முகாம்கள் என்பது தமிழகத்தில் புதிதாக இருந்ததல்ல என்பது நமக்கு தெரிகிறது. மருத்துவ முகாம் தமிழகத்தில் புதிதாக வந்ததல்ல, அப்பவே இருந்திருக்கிறது. கண் மருந்து உங்களுக்கு தெரியுமோ தெரியாத ஒரு சின்ன குறிப்பு. இந்த சோத்து கத்தாழையினுடைய சோத்தை அப்படி எடுத்து, அழகா எடுத்து, ஒரு நல்ல மெல்லிய துணியில, சுத்தமான துணியில அதை போட்டு, இவ்வளவு படிகாரம், இவ்வளவுதான் கண் எரிஞ்சு போகும் இல்லைன்னா, இவ்வளவு படிகாரம் அதுல போட்டு நல்ல தூய பன்னீரை அதுல ஊத்தி அப்படியே வடி கட்டி எடுப்பாங்க. அது அப்படியே கண்ணு கிட்ட இருக்கக்கூடிய நோய் எல்லாத்தையுமே விளக்கு. எனக்கே நானே பயன்படுத்தி இருக்கிறேன். அழகா இருக்கும். ஆனா அந்த படிகாரத்தினுடைய அளவு கொஞ்சம் கவனமா இருக்கும், இல்லைன்னா தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் மாதிரி ஆயிரும். அது மாதிரி கவனமா இருக்கணும். இன்னொரு அறம் சொல்றேன், எப்படி இப்பவும் பொருந்தது பாருங்க. நாள் ஓலை அப்படின்னு, செய்திகளை தாமதம் இல்லாமல் தெரிவித்தல். நீங்க இதை செய்தித்தாள்களாக இப்போ நீங்க எடுத்துக்கொள்ளலாம், இல்ல தபால்காரரை வச்சுக்கலாம். இப்ப கம்யூனிகேஷன் துறையில என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த அறத்தினுடைய வார்த்தையை நீங்க பயன்படுத்தி, நாள் ஓலை அப்படின்னா செய்திகளை தாமதமின்றி தெரிவித்தல். எந்த செய்தியா இருந்தாலும் சரி, அது ஒரு அறமாக தமிழ்நாட்டுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கு பாத்தீங்களா. நாள் ஓலை ஒண்ணு இருக்கு, மருத்துவ முகாம், கண் மருந்துன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு அறம் தலைக்கு எண்ணெய்ங்க. வழிபோக்கு, அதெல்லாம் வழிபோக்கர்களை மனதில் வைத்துக் கொண்டு எண்ணெயும் சட்டியும் தூக்கிட்டா வருவான், அது முடியாது இல்ல. அவரு போறவனுக்கு இப்ப அங்க குளிக்க இடம்னா தலைக்கு வச்சுக்கிறதுக்கு எண்ணெய், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்க, ஒரு மரபு இருந்திருக்கு பாருங்க. அது அப்போ கண்ணாடி
ஒப்பனைக்கு கண்ணாடி வழங்குதல் இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா நவராத்திரி காலங்கள்ல வந்து பெண்கள் வீட்டுக்கு வரும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தாம்பூல பொருட்களில் ஒரு அங்கமாக கண்ணாடியும் கொடுப்பாங்க, சீப்பு கண்ணாடி கொடுப்பாங்க. நமக்கு இப்ப யோசி எதுக்கான சீப்பு கண்ணாடி? அப்ப இருந்த வழக்கம் இப்ப வருது, தொடர்ந்து வருது இல்லையா? அந்த மரபு அறியாமலேயே கடைபிடிக்கப்படுகிறது, வந்தவர்களுக்கு தேவைப்படும். ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போகாம இருந்ததே இல்லைங்க, போயிட்டே இருந்தாங்க. அந்த நாள்லயும் ஒரு கல்யாணம் காட்சின்னா அது ரொம்ப முன்னாடியே அது நிச்சயிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியா இருக்கும். அப்புறம் அதுக்கு செய்தி தெரிவிப்பாங்க. அது செய்தி தெரிவிச்சு புறப்பட்டு போனோம். புறப்பட்டு போனா அங்க அப்போ விமானமா ரயிலா போக்குவரத்து ஒன்றும் கிடையாது. வண்டியை கட்டிட்டு போகணும், பாதி நேரத்துல நடந்து போகணும். அப்படி போகிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்ய வேண்டிய அறங்களில் இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அட்டுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஐயம் பார்த்தோம், அதாவது நடை தின்பண்டம் பார்த்தோம். வழிபோக்கர்களுக்கு சிறுதீனி கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு அறம் பார்த்தோம். அப்புறம் அந்த ஐயம்னா கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய உணவு, பிச்சைனா கேட்கிறவனுக்கு கொடுக்கக்கூடிய உணவு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னொன்னு இருக்கு பாருங்க, அட்டு ஊன் அப்படின்னா உணவு சமைத்து கொடுத்தல் அப்படின்னு. சிலர் வந்து சிலதை சாப்பிட மாட்டாங்க, அவங்க ஏதாவது விரதத்துல இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு 10 பேரா வராங்க வைங்க, அவங்களுக்கு வந்து முதல்ல தகவல் சொல்லி விட்டு அவங்களுக்காக சமையல் பண்ணி வச்சா அதை எடுத்துக்கிட்டு போய் அவங்க பூஜை கீஜை முடிச்சுட்டு சாப்பிடுவோம். இப்படியான ஒரு வழக்கம் இருந்திருக்கு. இதெல்லாம் இலவச கீத்து. நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த தமிழர் அறங்கள் எல்லாமே எதுவுமே போர்டு போட்டு விளம்பர பலகை எல்லாம் வச்சுட்டு செஞ்சது இல்லைங்க. சாதாரண உங்களையும் என்னையும் மாதிரி இருந்த நம்முடைய முன்னோர்கள் செய்த கடைபிடித்த அறங்கள். இதனால தாங்க இது ஆச்சரியமா இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பிளெக்ஸ், ஒரு பேனர் வச்சு செய்யணுன்ற மாதிரி தானே இப்ப இருக்கு. அப்படி இல்லைங்க. இப்ப நான் இப்ப இந்த சொல்லக்கூடிய அறங்களை யார் கடைபிடிச்சாங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி தான் கடைபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் யாரோ எங்கேயோ செஞ்ச ஒரு விஷயம் இல்லை, நம்முடைய முன்னோர்கள் செய்த கடைபிடித்த அறங்கள் இவை. அப்புறம் அழிந்தோரை நிறுத்துதல். என்ன அற்புதமான விஷயம்! அழிந்தோரை நிறுத்துதல்னா இந்த சுனாமி வருது, வெள்ளம் வருது, இயற்கை சீற்றங்களால் அல்லலுற்றவர்களுக்கு எல்லா உதவிகளும் செய்தல். அன்னைக்கு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இப்போ மதுரையில போய் நீங்க கலெக்டரேட்ல பாத்தீங்கன்னா இன்னும் அந்த இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த செய்தி. 17-18ஆம் நூற்றாண்டுல வைகையில வெள்ளம் வந்த போது எப்படியெல்லாம் நடவடிக்கைகள் 18ஆம் நூற்றாண்டு நினைக்கிறேன், எப்படியெல்லாம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அப்படின்னு. மக்கள் எல்லாம் மண்டபங்கள்லயும் கோயில்லையும் தங்க வைக்கப்பட்டார்கள். அப்போ அரசன் என்ன செய்யறான்? அந்த ஆண்டு கொண்டிருக்கிற அரசன் அங்க இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள்கிட்ட சொல்லி சோறு போடுங்கன்றான். அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தானியங்கள் ஒருபோதும் வெளியே வராது. போர்க்காலங்களில் மட்டும்தான் வெளியே வரும். போர்க்காலங்கள்ல மட்டும்தான் வெளியே வரும். மற்றபடி பஞ்சம் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படும் போது வணிக பெருமக்கள் இருக்காங்க, வணிக குடிமக்கள், அவர்கள் வந்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருள் தான் அங்க செலவழிக்கப்படும். கோவில்கள் மண்டபங்கள் இதெல்லாம் இலவசமா இருக்கும், அங்க தங்க வைக்கப்படுவார்கள். சோறளிப்பது சமுதாயத்தினுடைய வேலை. இப்படிதான் இருந்தது. அப்போ அன்னைக்கு அழிந்தோரை நிறுத்துதல், என்ன அது சொல்ல அழகா இருக்கு பாருங்க. இயற்கை சீற்றங்களால் அல்லலுற்றவர்களுக்கு எல்லா உதவிகளும் செய்தல் என்கின்ற அறம் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு பாருங்க, சுண்ணம். வீட்டுக்கு வெள்ளை எடுத்து கொடுப்பதுன்னு ஒரு அறம் வச்சிருக்காங்க. அப்ப குடிசை கூரை போட்டு ஒரு குடிசை வீடு இருக்கும், அந்த முன்ன வேற எதுவும் கட்டி கொடுக்க முடியாது. பொங்கல் இங்கல் வருதுன்னா நம்ம மட்டும் புதுசு புதுசு உடுத்திக்கிறோம். அவனுக்கு அந்த வீட்டுக்கு அந்த கூரை சவருக்கு வெள்ளை எடுத்து கொடுக்கணும்னு ஒரு அறம் இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் 2 பேருக்கு உதவுதல். நாவிதர் வண்ணார். நாவிதர்களுக்கு உதவுதல், வண்ணார் சலவை தொழிலாளரை ஆதரித்தல். இது 2 அறங்களாக கருதப்பட்டிருக்கின்றன. இல்லைன்னா நாவிதர் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் மாறி போச்சு. என்னுடைய இள வயதுல கூட நான் பார்த்திருக்கிறேன். நாவிதர்கள் வந்து தேர்ந்த மருத்துவர்களாக இருந்தார்கள். பெரும்பாலும் மேளக்காரர்களாகவும் இருந்தார்கள். மேளம் நாயனம் வாசிப்பவர்கள் அப்படி இருந்தார்கள். சுழுக்கெடுப்பதிலெல்லாம் வல்லவர்களாக இருந்தார்கள். இன்னொன்னுங்க, இப்படி இப்படி பார்த்த பார்வையிலேயே வந்து இந்த நரம்பு தசை இருக்கு, இது நரம்பு சுழுக்கு, இது வந்து தசை சுழுக்கு, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இதில் இருந்தாங்க. அப்படி ஏகப்பட்ட அறங்கள் தமிழர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். அவற்றை கடைபிடித்தவர்கள் உங்களையும் என்னையும் போன்ற மனிதர்கள், சாதாரண மனிதர்கள். நாமும் இந்த அறங்களை கடைபிடித்து இயன்றவரை கடைபிடித்து கரையேறுவோம்.